மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும், புதிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் அனுதி அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல நீங்கள்? அதாவது இந்த மும்மொழி இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடில் இருக்காங்கன்னா, நாங்கள் இந்தி திணிப்பிற்கு எதிரான, அதாவது இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்பிற்கு தான் எதிரானவர்கள்னு அப்பத்துலேருந்தே இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த திமுக சொல்லிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க இந்திக்கு எதிரானவங்க திமுகன்றது முத்திரை கொடுத்துறாங்க. ஆனால் 2024 தென் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் அதிகமானோர் இந்தி தேர்வு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி இந்திக்கு எதிரான மாநிலமாக இருக்கும்? ஆனால் தமிழ்நாடு என்பது இந்தி திணிப்பிற்கு தான் எதிரான மாநிலம். ஏன் இந்தி திணிப்பிற்கு எதிரான மாநிலம்னா, அதாவது பேரறிஞர் அண்ணா ஒன்று சொல்லுவார், ஒரு மொழி என்பது புழக்கத்தில் இருந்தால் தான் அந்த மொழியை மக்கள் ஏற்றுப்பாங்க. இந்தி என்பது புழக்கத்தில் இல்லாத மொழி தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்தி மொழி கரிபோல்ட்டுன்ற மொழியும் சமஸ்கிருதம்ன்ற மொழியும் சேர்ந்தது தான் இந்த இந்தி மொழின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்தி மொழிக்குன்னு சொந்தமாக எழுத்து வடிவம் கிடையாது. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டில் தனக்கென ஒரு சொந்தமாக எழுத்து வடிவம் இல்லாத மொழியை எப்படி அவங்க தேசிய மொழியாக ஆக்கலான்றது தான் இங்கே கேள்வி. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது என்னன்னு பார்க்கணுன்னா, இந்த இந்தி மொழி என்பது அழிக்கக்கூடிய மொழியாக கூட நம்ம பார்க்கலாம். எப்படின்னா குஜராத்தில் இந்தி புகுந்தது, குஜராத்தி அழித்து கொண்டு வருது. பஞ்சாபில் இந்தி புகுந்தது, பஞ்சாபி அழித்து கொண்டு வருது. பீகாரில் இந்தி புகுந்தது, பீகாரோடைய தாய்மொழியான மைத்திலின்ற ஒரு மொழியை அழிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது மேற்கு வங்கம், இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா மேற்கு வங்கம் தான். மேற்கு வங்கத்தில் ரீசெண்டாக போன வருஷம் பாஜகவினுடைய எம்எல்ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, தயவு செஞ்சு பெங்காலியில் பேசி பழகுங்க, பெங்காலியில் விளம்பரம் செய்யுங்க, இந்தியில் செய்யாதீங்க. ஏன்னா இந்தி வரதுனால பெங்காலி மொழி ஆயிடுச்சு சொல்லிட்டு பாஜகவினுடைய எம்எல்ஏவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அப்போது ஒவ்வொரு தாய்மொழியும் இந்த இந்தி மொழியானது அழிச்சிட்டு வருது. வட மாநிலங்களில் ராஜஸ்தானி அழிஞ்சிடுச்சு, மோஸ்ட்லி பஞ்சாபி அழிஞ்சிடுச்சு. அடுத்து அவங்களுடைய குறி தென் மாநிலங்கள். தென் மாநிலங்களுக்கு இந்த திராவிட மொழிகளை அழிக்கணும்னு தான் அவங்களுடைய குறிக்கோள். அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டா தமிழ் மொழி மேலே கை வைக்கணும். அதாவது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தி திணிப்பிற்கு எதிராக முதல்ல குரல் கொடுக்க வேண்டிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்கணுன்றாங்க. தமிழ்நாடுன்றது இந்தி மொழிக்கு எதிரானதுன்னு என்றைக்குமே சொல்லலை. அதாவது தலைவர் எப்படி நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள், ஆரியத்திற்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள், இந்தி திணிப்பிற்கு தான் எதிரானவர்கள்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்றைக்கி வெளிப்படையாக மீண்டும் ஒரு மொழி போகிற தூண்டுற விதமாக பேசியிருக்காங்க. அதாவது இந்தி கற்றுக்கிட்டதான் நாங்கள் காசு கொடுப்போம்னா இது என்ன அர்த்தம்? இல்லை, இந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறதுனாலே இந்த திணிப்பு இந்தி மட்டும்தான், தமிழை அழிஞ்சிரும்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? தமிழையும் இங்கிலீஷும் நீங்கள் கற்றுக்கிறீங்க, இன்னொரு லாங்குவேஜாக மூன்றாவது ஒரு மொழியாக ஹிந்தியை கற்றுக்கோங்க. நாங்கள் தான் ஹிந்தி தானே கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தானே 2024 வந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் அதிகமானவர் ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒருத்தனுக்கு சாப்பாடை சாப்பிடுன்னு அவன் விருப்பப்பட்டு சாப்பிட்றதும், நீ இதை தான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறதும், அதுக்கு மாதிரியான கேள்வி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அப்படி இருக்கும்போது விருப்பப்பட்டு கற்றுக்கிறதுனால அவங்க ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி மொழி இருக்குது. அதே மாதிரி 10வது வரைக்கும் தான் தமிழ் கட்டாயம். 10வதுக்கு மேலே 11ஆம் 12ஆவது அவங்க விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்தியை இவங்க கட்டாயமாக கற்றுக்கிட்டே ஆகணும். அதாவது நீ இந்த சாப்பாடு சாப்பிட்றியான்னு கேட்குறதுக்கும், இல்லை இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்கிறேன், இந்த சாப்பாடு தான் நீ சாப்பிட்டு ஆகணும்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி எடுத்துப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்தி மொழி மற்ற வடமாநில மொழிகளை அழிச்சு கொண்டு வருதுன்னு. அதுக்கு தான் பெங்காலி மொழி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நான் இங்கே முன் வச்சேன். அந்த மாதிரி தான் இந்தி திணிப்பை இங்கே கொண்டு வந்தால் இந்தி மொழியானது கண்டிப்பாக தமிழ் மொழி அழிக்கும். பாஜக தரப்புலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தலைவர்கள் பல அமைச்சர்கள் வச்சிருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களோட பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் ஹிந்தி வேண்டாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், 10வது வரைக்கும் தமிழ் கட்டாயமாக இருக்குது. 10வதுக்கு மேலே 11ஆவது 12வது விருப்ப மொழியாக ஹிந்தி இருக்கே. ஹிந்தி இல்லைனா தானே இங்கே பிரச்சனையாகும். ஹிந்தி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க 10வதுக்கு மேலே விருப்ப பாடமாக ஆனால் ஹிந்தி எடுத்துக்கலாம், அது அவங்களோட விருப்பம்னு. அவங்க தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, எல்கேஜி யூகேஜிலேருந்து நீ ஹிந்தியை உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் நடத்துகிற பள்ளிகளிலையும், அதாவது ஏன் அரசு பள்ளியில் கொண்டு வரக்கூடாதுன்னா, சரி நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இந்தியை கொண்டு வரலான்றீங்களே, நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கூடாதுன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போது ரீசெண்டாக போன வருஷம் 2024 இங்கிலீஷ் இருக்குல்ல, தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. அதாவது
உலகம் இப்போ வந்து தமிழ்நாட்டுள்ளார பிரயாணம் பண்ணணும்னா தமிழ் மொழி வேணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக பிரயாணம் பண்ணால் ஹிந்தி மொழி வேணும். ஏன் அதை இங்கிலீஷ் ஆக்கிட்டு போகலாம்ல? இங்கிலீஷ் கற்றுக்கணும் நம்ம உலகம் ஃபுல்லாக போகலாம்ல. இப்போ இந்தியை கற்றுக்கணும் அவங்க இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும். ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லலை. எந்த மொழியோ உங்களுக்கு பிடித்த ஒரு மொழி, அந்த இப்போ கன்னடம்னா கர்நாடக அரசு கிட்ட பேசிட்டு 2 பேரும் ஒரு இது பண்ணிட்டு நீங்கள் அதாவது வந்து அதுக்கு தான் வந்து விருப்ப பாடமொழின்னு ஒரு மொழியை வச்சுக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாணவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளார மட்டும் இருக்கக்கூடாது, உலக நாடுகள் ஃபுல்லாக போகணும் தான். அதனால தான் வந்து அவங்க ஆங்கிலம் கொண்டு வராங்க. அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், 2024 வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா வந்து பங்கேற்கிறாரு. அங்கே வந்து அவர் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் திணறாரு. இப்போது அவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்தவங்களா பரவாயில்ல, ஹிந்தி தெரியல, அவங்க எல்லாருமே உலக நாடுகளிலிருந்து பங்கேற்றவங்க, இங்கிலீஷ் தெரியாமல் திணறாரு. அப்போ வந்து அவங்களுடைய மைய குறிக்கோள் என்னென்னா, ஹிந்தி கற்றுக்கணும்னு கிடையாது, அவங்களால இங்கிலீஷ் கற்றுக்க முடியல, அதனால் வந்து நம்மளை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு போங்களேன். இங்கிலீஷ் கற்றுனா வந்து இந்தியாவுள்ளாரையும் வந்து நம்ம பிரயாணம் பண்ணலாம், உலக நாடுகள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணலாம். ஆனால் ஹிந்தி கற்றுக்கினா வெறும் இந்தியாவில் தானே பிரயாணம் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு நல்லதை பார்ப்போமா, இல்லை ஒரே இதில் 2 நல்லதை பார்ப்போமா? 2 நல்லது தானே பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழியை கற்றுக்கினா இந்தியாவுள்ளாரையும் பிரயாணம் பண்ணலாம், உலக நாடுகள் ஃபுல்லாகவும் பிரயாணம் பண்ணலாம். ஆனால் ஹிந்தின்ற ஒரு மொழியை கற்றுக்கினா வெறும் வந்து இந்தியாவில் வர மட்டும்தான் பிரயாணம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ திரும்பியும் நாங்கள் சொல்கிறோன்னா, அவங்க வந்து இந்தியை கற்றுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க சொல்லவே கிடையாது, இந்தியை திணிக்கணுன்ற காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க. எதனாலனா, மாநில மொழிகளை அழிக்க வேண்டும். வட மாநில மொழிகள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்து அவங்களுடைய அஜெண்டா தென் மாநில மொழி. அண்ணா சொல்வது போல் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற மாதிரி இவங்க வந்து தென்னாட்டிலையும் இந்தியை புகுத்தி தென்னாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே அழித்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு மிகப்பெரிய மூச்சான ஆரிய கொள்கைகளை திணிக்க பார்க்குறாங்க. அதாவது வந்து இந்தியை கற்றுக்கினா இந்தியை மட்டும் கற்றுக்க முடியாது, கூட சமஸ்கிருதத்தையும் கற்றுக்க வைப்பாங்க. சமஸ்கிருதம் என்பது ஆரிய மொழி. அப்போ வந்து இந்த திராவிட நாடு, அதாவது வந்து இந்த திராவிடம்ன்ற ஒரு இனத்தையே வந்து அவங்க அழிச்சிட்டு ஆரியத்தை மீண்டும் கொண்டு வர பார்க்குறாங்க. அதற்கான ஒரு கருவியாக தான் வந்து இன்றைக்கி ஹிந்தி மொழி இருக்குது. அதனால தான் வந்து இங்கே ஹிந்தி வேணாம்ன்றோம். நான் கேட்குறேன், இந்த ஹிந்தி மொழி என்பது தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு, ஆளும் திமுகவுக்கு ஒரு பிரச்சனையாக வரல. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக நல்லது செய்கிறோம், மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், இந்த அரசை விமர்சனம் பண்ணுற எதிர்த்தரப்பினருக்கு கேட்டுக்கொள்வது என்னென்னா, ஒரு அறிக்கை கூட இந்த வரைக்கும் யாரும் விடலை. இப்போ ரீசண்டாக விஜய் அவர்கள் விட்டுருக்காரு. அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விகடனுடைய சமூக வலைத்தள பக்கத்தை முடக்குனதுக்கு 10 வரி மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து வெறும் 3 வரியை தான் சொல்லியிருக்காரு. ஏன் அதை நீங்கள் பகிரங்கமாக சொல்லிட்டு போகலாம்ல, மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம்னு. அதாவது வந்து சும்மா நான் தொட்டுப்பேனே தவிர அது உள்ளார முழுக மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. ஏன் அதாவது வந்து இவருடைய மேலானவர் வந்து விஜயகாந்த், அவருக்கு வந்து Y+ பாதுகாப்பு கொடுக்கல, இவருக்கு Y+ பாதுகாப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து இவ்வளோ லேட்டாக அந்த பிரதான் மந்திரி நேற்று சொல்லியிருக்காரு, அதாவது வந்து அந்த ஒன்றிய அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு, இன்றைக்கி மதியம் தான் வந்து அவர் வந்து யோசித்து நிதானமாக பொறுமையாக யோசித்து அந்த அறிக்கையை வெளியே விட்டுருக்காரு. அதுலேயும் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி குறிப்பிட்ட மாதிரி அவர் சொல்லலை, பொத்தாம்போதோ ஏதோ சொல்லணும்ட்டு சொல்லியிருக்காரே தவிர குறிப்பிட்டு வந்து இந்த பிரச்சனைக்காக அவர் இது வரைக்கும் எந்த குரலும் கொடுக்கல. அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே விடலை. சமூக நீதினு பேசிட்டு வர பாமகவும் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வாயம் திறக்கல. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து முடங்கி கிடக்குது பாஜக கிட்ட. அப்படி இருக்கும்போது மக்களுக்காகவும் இந்த தமிழ் மொழிக்காகவும் இன்றைக்கி போராடுற திமுக வந்து இவங்க வந்து கேலி செஞ்சுட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கணும், அதே தான் நாங்கள் திரும்பி கேட்குறோம், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் என்னன்னு கேட்குறோம். இங்கிலீஷ் கற்றுக்கினா வந்து உலகம் ஃபுல்லாக போகலாம், இந்தியாவில் பிரயாணம் பண்ணலாம்ல. அப்படி இருக்கும்போது ₹1 நிதி கொடுக்கலன்றாங்க. அதாவது வந்து ₹1 வந்து நிதி கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதான உண்மை, ₹1 நிதி கொடுக்கல. உங்களுடைய ஸ்ட்ரக்சர் படி, உங்களுடைய ஷெட்யூல் படி எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மொத்த நிதியை கொண்டு போய் கொடுத்து பீகாருக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? போன வாட்டி ஃபுல்லாக ஆந்திராவுக்கு கொடுத்தீங்க, இந்த வாட்டி ஃபுல்லாக பீகாருக்கு கொடுத்துறீங்க. உங்களுடைய கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து 2 பேருக்கும் நிதியை பகிர்ந்து கொடுத்தா மீதி மாநிலங்கள்லாம் எங்கே போகிறது? அதுதான் வந்து எங்களுடைய கேள்வி. அதை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்களும் நேற்று சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு கூட கேலி பண்ணுறாங்க. அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய உரிமையை தான் நாங்கள் பேசுகிறோன்றது தெரியாமலே வந்து எங்களுக்கு எதிராக வந்து கருத்து போகிறத நினச்சா தான் வந்து எங்களுடைய தலைமைக்கும் சரி எங்களுக்கும் சரி வருத்தமாக இருக்கும். அதுதான் நேற்று தலைவரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து கருத்துக்களை பார்க்குறேன் நான்ன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது
ஒரு அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லிட்டு போகிறாரு. அதாவது வந்து இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் வந்து 9% வந்து இந்தியா கொடுக்குது. அப்படி இருக்கும்போது ₹1 நமக்கு ₹1 கொடுத்தா 29 பைசா தான் ரிட்டர்ன் வருதுன்ற மாதிரி அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து அவங்க குறிப்பிட்டு வஞ்சிக்கிற மாதிரி தானே இருக்குது.